திருச்சிட்டம்பலம் வாரம் ஒரு தேவாரம். இந்த தொகுப்பில் திருஞான சம்பந்தர் அருளிய திருப்பதியங்களை நம்ம ஒவ்வொரு வாரமும் பார்த்துட்டு வரோம். கடந்த வாரம் ஞானசம்பந்தர் திருக்குடவாயிலில் அருளிய முதலாவது பதிகம் பார்த்தோம். இன்றைக்கி திருக்குடவாயிலில் இரண்டாவது பதிகம் பாடுகிறார். இரண்டாம் திருமுறை 58வது பதிகம், பண் காந்தாரம். முதல் பாடல்: கலைவாழும் அங்கையீர் கொங்கையாரும் கருங்கூந்தல் அலைவாழும் செஞ்சடையில் அறவும் பிறையும் அமர்வித்தீர் குலைவாழை கமுகம் பொன்பவளம் பழுக்கும் குடவாயில் நிலைவாழும் கோயிலே கோயிலாக நின்றீரே. பாடலுடைய பொருள்: ஆண்மானை கரத்தில் ஏந்தி கரும் கூந்தலும் மணமிகு அலைகள் கொண்டு விளங்கும் கங்கையை சிவந்த சடையில் வைத்து அரவினையும் மதியையும் அதனுடன் சேர்த்து இணைத்து காட்சி தரும் ஈசனே, வாழையும் பாக்கும் பெருகவும் பொன்னும் பவளமும் செழித்து மேவும் குடவாயில் பதியிலுள்ள கோயிலையே கோயிலாக கொண்டு விளங்குபவர் பெருமானார். இரண்டாவது பாடல்: அடியார்ந்த பைங்கழலும் சிலம்பும் ஆர்ப்ப அங்கையில் செடியார்ந்த வெண்டலை ஒன்று ஏந்தி உலகம் பலிதேர்வீர் குடியார்ந்த மாமரையோர் குலாவி ஏத்தும் குடவாயில் படியார்ந்த கோயிலே கோயிலாக பயின்றீரே. பாடலுடைய பொருள்: திருவடியில் பொருத்தமுற விளங்குகின்ற அழகிய கழலும் சிலம்பு மார்த்து ஒலிக்கவும் அழகிய கரத்தில் கபாலம் கொண்டு பலியேற்கும் பிரானே, மறைகளை நன்கு கற்று பயின்றோதும் அந்தணர்கள் போற்றி புகழும் குடவாயில் தலத்திலுள்ள கோயிலையே கோயிலாக கொண்டு வீற்றிருப்பீர். மூன்றாவது பாடல்: கழலார் பூம்பாதத்தீர் ஓத கடலில் விடமுண்டு அன்று அழலாரும் கண்டத்தீர் அண்டர் போற்றும் அளவினீர் குழலார வண்டினங்கள் கீத தொலிசை குடவாயில் நிழலார்ந்த கோயிலே கோயிலாக நிகழ்ந்தீரே. பாடலுடைய பொருள்: திருவடி நன்கு விளங்கிட ஆர்க்கும் திருக்கழல் சிறப்புடைய பெருமானே, அலைகள் கொண்ட பார்க்கடலில் முதலில் தோன்றிய அழலணைய வெம்மை கொண்டு விளங்கிய ஆலகால நஞ்சினை விரும்பி உண்டு கண்டம் கருத்த பெருமானே, விண்ணோர் விரும்பி போற்றும் புகழின் பேர் எல்லையை கடந்த ஈசனே, வண்டுகள் குழலின் இசை போல ஒலித்திடும் பாட்டு இசைக்கின்ற குடவாயிலுள்ள கோயிலை கோயில் இடமாக கொண்டு விளங்குகிறீர். நான்காவது பாடல்: மரியாரும் கைத்தலத்தீர் மங்கை பாகமாக சேர்ந்து எரியாரும் மாமழுவும் எரியும் ஏந்தும் கொள்கையீர் குறியார வண்டினங்கள் தேன்மிழற்றும் குடவாயில் நெறியாரும் கோயிலே கோயிலாக நிகழ்ந்தீரே. பாடலுடைய பொருள்: திருக்கரத்தில் மான் கன்றினை கொண்டு உமையம்மையை ஒரு பாகம் சேர்த்து பகைவரை வீசி சாய்க்கும் சிறப்புடைய மழுவினை கையிடத்து உடையவரே, தீயேந்தி காட்சி நல்கும் தலைவனே, வண்டினங்கள் தேன் கொண்ட மலர்களை குறிப்பாக சென்றடைந்து மதுவினை சேர்க்கும் குடவாயிலில் மறை நெறியில் விளங்கும் கோயிலையே கோயிலாக கொண்டு வீற்றிருப்பவரே. ஐந்தாவது பாடல்: இழையார்ந்த கோவணமும் கீழும் எழிலார் உடையாக பிழையாத சூலம் பெய்து ஆடல் பாடல் பேணினீர் குழையாரும் பைம்பொழிலும் வயலும் சூழ்ந்த குடவாயில் விழவார்ந்த கோயிலே கோயிலாக மிக்கீரே. பாடலுடைய பொருள்: பஞ்சின் நூலிழையால் இழைக்கப்பெற்ற கிழிந்த துகிலான கௌபீனம் உடையாக தன் திருக்குறிப்பால் தாக்குதலால் பிழை ஏற்படாதவாறு சென்று தாக்கும் சூலமும் கொண்டு ஆடலும் பாடலும் பேணி விளங்கும் விகிருதனே, தளிர்கள் மிகுந்த பூம்பொழில்களும் வயல்களும் சூழ்ந்த குடவாயில் திருத்தலத்தில் திருவிழாக்கள் மலிந்து பல்கி பெருகி நிகழ்கின்ற கோயிலையே கோயிலாக கொண்டு விளங்குகிறீர். ஆறாவது பாடல்: அறவார்ந்த திருமேனியான வெந்நீர் ஆடினீர் இரவார்ந்த பெய்வலி கொண்டு இமையோர் ஏத்த நஞ்சு உண்டீர் குறவார்ந்த பூஞ்சோலை வாசம் வீசும் குடவாயில் திருவார்ந்த கோயிலையே கோயிலாக திகழ்ந்தீரே. பாடலுடைய பொருள்: அரவு திகழும் திருமேனியில் ஆக்கம் புரியும் திருநீட்டினை நன்றாக பூசியும் கபாலம் கொண்டு பிச்சை ஏற்கவும் விண்ணோர் அனைவரும் மகிழ்ந்து விரும்பி போற்றுமாறு நஞ்சினை உண்டு அருள் பாலித்தவனே, நறுமணம் வீசும் பூஞ்சோலைகள் மிக்க விளங்கும் குடவாயில் கோயிலையே கோயிலாக கொண்டு திகழ்கின்றீர். ஏழாவது பாடல்: பாடலார் வாய்மொழியீர் பைங்கண் வெள்ளேறு ஊர்தியீர் ஆடலார் மானடத்தீர் அறிவை போற்றும் ஆற்றலீர்
கோடலார் தும்பி முரன்று இசை முழற்றும் குடவாயில் நீடலார் கோயிலே கோயிலாக நிகழ்ந்தீரே. பாடலுடைய பொருள்: மறையோதும் திருவாயையுடைய இறைவனே, வெண்மையான இடபத்தை வாகனமாக கொண்டவரே, ஆடல் கலையின் பெருமை விளங்க சிறப்பான முறையில் நடனம் புரியும் பிரானே, உமையம்மையார் போற்றும் அருளாற்றல் கொண்ட தலைவனே, வெண்காந்தல் மலரில் வண்டானது சுற்றி இசை எழுப்பும் குடவாயில் தலத்திலுள்ள கோயிலையே கோயிலாக கொண்டு விளங்கி மகிழ்கின்றீர். 8வது பாடல்: கொங்கார்ந்த பைங்கமலத்து அயனும் குரலாய் நிமிர்ந்தானும் அங்காந்து தள்ளாட அழலாய் நிமிர்ந்தீர் இலங்கைக்கோன் தங்காதல் மாமுடியும் தாளும் அடர்த்தீர் குடவாயில் பங்கார்ந்த கோயிலையே கோயிலாக புரிந்தீரே. பாடலுடைய பொருள்: தேன்மணம் வீசும் தாமரை மலரில் வீற்றிருக்கும் நான்முகனும் சிறிய குரல் வடிவான வாமனனாய் தோன்றி பின்னர் நீண்டு வளர்ந்த திருமாலும் வியப்புற்ற நிலையில் வாய் திறந்து அயர்ந்து தம் நிலை தளர்ந்திட அழலாய் நீண்டு வளர்ந்த பிரானே, இராவணனின் முடியையும் தலையையும் அடர்த்திய கடவுளே, குடவாயில் உள்ள கோயிலை கோயிலாக கொண்டு ஒளிர்பவரே. இந்த பதிவில் 9வது பாடல் சிதைந்து போன காரணத்தினால அடுத்ததாக 10வது பாடல் பார்க்க போகிறோம். தூசார்ந்த சாக்கியரும் தூய்மையில்லா சமணரும் ஏசார்ந்த புன்மொழி நீத்து எழில்கொள் மாட குடவாயில் ஆசாரம் செய் மறையோர் அளவில் குன்றாது அடிபோற்ற தேசார்ந்த கோயிலே கோயிலாக சேர்ந்தீரே. பாடலுடைய பொருள்: மாசேரிய உடை கொண்ட சாக்கியரும் தூய்மையிலா சமணரும் கூறும் இகழ்ச்சியான புல்லிய சொற்களை நீக்கி எழில்மிகுந்த மாடங்கள் கொண்ட குடவாயில் தலத்தில் ஆசார பெருமையுடன் வேள்வி இயற்றல் போன்ற புனித கிரியைகளை செய்யும் மறைவல்ல அந்தணர்கள் தம் பக்தி முறையிலும் ஒழுக்க நெறியிலும் செய்ய வேண்டிய அளவையின் தன்மையிலிருந்து குறையாது திருவடியை போற்ற பெருமை கொண்ட கோயிலையே கோயிலாக கொண்டு விளங்குகிறீர். இப்போது பதிகத்துடைய கடைசி பாடலான 11வது பாடல் பார்க்க போகிறோம். நளிர் பூந்திரை மல்கு காழி ஞானசம்பந்தன் குளிர் பூங்குடவாயில் கோயில் மேய கோமானை ஒளிர் பூந்தமிழ் மாலை உரைத்த பாடல் இவை வல்லார் தளர்வான தான் ஒழிய தகுசீர் வானத்து இருப்பரே. பாடலுடைய பொருள்: தன்மையான திரைகள் பெருகும் காழிப்பதியாளனான ஞானசம்பந்தன் குளிர்ச்சியான அருள் பொங்கும் குடவாயிலில் கோயில் கொள்ளும் இறைவனை பற்றி கூறிய தமிழ்மாலையை ஓத வல்லவர்கள் தளர்ச்சியற்றவராய் இம்மையில் விளங்கி சிறப்பான தேவருலகத்திலும் சிறப்புடன் விளங்குவார்கள். இன்னைக்கு திருஞான சம்பந்தர் திருக்குடவாயிலில் அருளிய அற்புதமான இந்த திருப்பதிகத்தை பார்த்தோம். அடுத்த வாரம் ஞான சம்பந்தருடைய மற்றும் ஒரு சிறப்பான திருப்பதிகம் பார்க்கும் வரை திருச்சிட்டம்பலம்.